வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல். இது சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற அரசியல் கருத்து. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடப்பாடியோட பிடிவாதமும் அதனால் கரையிற அதிமுகவுடைய கட்சியும் தொண்டர்களுடைய நிலைமையும் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதிமுக ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு இயக்கம். திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அம்மையார் ஜெயலலிதாவும் ஜானகி அம்மாவும் கட்சிகள் பிரிக்கப்பட்டாலும் திரும்ப ஒன்றிணைந்து ஒரு வலுப்பெற்ற ஒரு இயக்கம். பிற்காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தப்போ ஓபிஎஸ் ஒரு அணியாகவும் இபிஎஸ் ஒரு அணியாகவும் இருந்த பொழுது மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு வலுப்பெற்று கடந்த ஒரு நான்கு வருடங்கள் ஒன்றாக ஆட்சி அமைச்சாங்க. 2017 2021 வரைக்கும். பிறகு 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது எதிர்கட்சியாக அதிமுக இருந்துச்சு. அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி ஒரு பெரிய லெவலில் உருவாச்சு. அப்போ கருத்து வேறுபாடின் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தாங்க. பிற்காலத்தில் அவர் திமுகவில் இணைஞ்சார். இப்போது சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நல்லது. இப்போ 2026 அதிமுகவோட நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் காணப்படுது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து தோல்விகள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்டப்போவும், அதுக்கு முன்னாடி துணை பொதுச் செயலர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தப்போவும் தொடர்ந்து அவர் தலைமையிலானது பேருக்கு தான் ஒருங்கிணைப்பாளர்களாக ஓபிஎஸ்ஓ இணை ஒருங்கிணைப்பாளராக பழனிசாமியாக இருந்தாலும் முக்கிய முடிவுகள் எல்லாமே பழனிசாமி கைவசம் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போது அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ இப்படி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவர் ஒரு தலைமை ஏற்றதுக்கப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தல்களை சந்திச்சாங்க. உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி போன்ற பல்வேறு வகையான தேர்தல்களை சந்தித்தப்போ கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையுமே அவர் ஒரு தோல்வி முகத்தை தான் சந்தித்தார். அதாவது தோல்வி முகம்னா முழுமையான தோல்வி முகம் இல்லை, பட் தலைமை ஏற்று கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல நின்று தான் உண்மையான ஒரு தலைவன் என்பதை நிரூபிக்க தவறிய இடங்களில் நிரூபிக்க தவறித்தார். ஸோ நிரூபிக்க தவறுன நிமித்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 தோல்வியாகவே இருந்துச்சு. கடந்த திமுக ஆட்சி காலங்களில் 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பெயர் வச்சு அவனை மேடைகள் எங்கும் சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க. மேடைகள் எங்கும் பேசினாங்க, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அது போக இப்போ இந்த 11வது தேர்தலையும் ஒரு தோல்வியெலாம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது நிமித்தம் தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலம் என்ன, தன்னுடைய நிலைப்பாடு என்ன, தன்னுடைய இருப்பின் நிலை என்ன என்பதை அவர் ரியலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த 2026 தேர்தல் முடிஞ்சப்போ கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள் அவங்க 47 எம்எல்ஏக்கள் மக்கள் அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 47 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் இவருக்கு எதிராக ஒரு பொதுக்குடியை தூக்கியிருக்காங்க. பொதுக்குடியை தூக்கி சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த தாவேக்காவோட ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் ஏடிஎம்கேவோட நிலைமை என்ன? ஏன்னா புதுசாக ஒரு கட்சி உள்ள வந்துச்சு. கட்சி ஆரம்பித்து ஒரு 27 மாதங்களில் 2 வருடங்களுக்குள்ளே ஒரு ஆட்சி பொறுப்பையே பிடிக்க முடியுது. பட் இத்தனை வருஷமாக நம்மளோட கட்சி நடத்திட்டு வர ஒரு பாரம்பரியமான கட்சி. நம்மளால ஒரு எப்போவுமே ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்போம், இல்லை எதிர்கட்சியாக இருப்போம். இப்போ நம்ம ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சி இல்லாமல் 3வது இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம சுய பரிசோதனை செய்யணும்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்க முக்கிய தலைவர்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் இன்னும் சில உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டினாங்க அப்படின்னா தன்னோட பதவிக்கு ஆபத்து வருமோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறாரு. 5இல் 2 பங்கு உறுப்பினர்கள் பொதுக்குழுவை கூட்டலான்னு சொல்லி கையெழுத்து வைத்தாலோ இல்லை கூட்டலான்னு சொல்லி கோரிக்கை வச்சாலோ கூட்டி தான் ஆகணும். அதுதான் அதிமுகவுடைய சட்ட விதிகள்.
பட் அந்த சட்ட விதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புறந்தள்ளுறாரு. என்னன்னா தன்னுடைய இருப்பு, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறாரு. தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அதிமுகவினர் நம்மளை நீக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மதிப்பு நமக்கு குறைஞ்சிடக்கூடாது. நம்ம என்னைக்குமே தலைமை பொறுப்பை நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு கர்வத்தோட ஒரு ஒரு அடமெண்ட்டாக வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. இதை வந்து எஸ்பி வேலுமணியும், சி.வி. சண்முகமும், மற்ற முன்னாள் அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அது தப்புன்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கட்சியை கூட்டுவோம், நம்மளோட நிலைப்பாடுகளை யோசிப்போம், கட்சியோட சரிவுலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இனி இந்த கட்சி வளர்றதுக்கு ரொம்ப தடையாக இருப்பாரோ ஒன்றும். தாவேக்காவில் வந்து நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதாவது மறைமுக ஆஃபர் வந்து வந்திருக்கு. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 8 அமைச்சர்கள் வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறோன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அந்த ஆஃபரை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி போகும்னு தெரியலை. ஸோ இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கணும், நம்ம கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் உண்மையான ரீசன் அது இல்லை. தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிது. ஸோ அது மூலயமா அது அமைச்சர் பதவி கிடைக்கிறத வந்து விட்டுறக்கூடாது. இந்த ஆஃபரை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அமைச்சர் ஆயிடணும்னு சொல்லி சில பேர் முடிவுகள் செய்கிறாங்க. அதுக்கு கட்சிக்குள்ள சில குழப்பங்களும் ஏற்படுது. ஒரு வகையில் பார்த்தா சரியாகவும் இருக்குது, ஒரு வகையில் பார்த்தா தப்பாகவும் இருக்குது. ஆக இந்த 10 தோல்விகள் இதோடு சேர்த்து ஒரு 11 தோல்விகள் அடைஞ்ச இந்த ஒரு கட்சியை வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்லி சில முக்கியமான உறுப்பினர்கள் வந்து சொல்லும் பொழுது அதை நிராகரிக்கிறார். ஏன் அப்படின்னா தன்னுடைய பிடிவாதத்தை அந்த இடத்துல அவர் காட்டுறது. நான் தான் கட்சி. எப்படி ஜெயலலிதா அம்மா ஒரு ஒற்றை தலைமையாக இருந்தாங்களோ, எம்ஜிஆர் அவர்கள் ஒற்றை தலைமையாக இருந்து கட்சி நடத்தாங்களோ, அதே போல் நான் தான் ஒற்றை தலைமையாக இருந்து நடத்துவேன். என் பேச்சுக்கு நீங்கள் எல்லாரும் கட்டுப்படணுமே தவிர உங்களுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரு. ஸோ இது வந்து காலப்போக்கில் எப்படி போகும்னு தெரியல. இன்றைக்கு காலையில் கூட பழம்பெரும் உறுப்பினர் செம்மலை அவர்களும் வந்து என்னென்னா கட்சியை விட்டு விலகி கட்சி பதவியிலிருந்தும் கட்சியை விட்டு விலகி போகிறாரு. மிகுந்த வருத்தத்தோடு வெளியே போகிறாரு. என்னென்னா கட்சியோட எதிர்காலம் என்னங்கிறதே தெரியல. நாங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, மதிப்பளிக்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று ஒரு கடின குரலோட மட்டுமே பேசுகிறாரு. உறுப்பினர்களை வந்து அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் வெளிப்படுது. இப்படி இந்த மாதிரியான நிலைமையில ஏற்படும் பொழுது இந்த 25 எம்எல்ஏக்களுடைய பதவிகளை வந்து கே பழனிசாமி அவர்கள் வந்து பறிக்கிறாரு மற்றும் புதிய உறுப்பினர்களை வந்து மாவட்ட செயலராக போடுறாரு. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே உருவாக்குறாரு. இதுக்கிடையில் இந்த 25 பேருக்கும் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குற எம்எல்ஏக்களில் வந்து சிலருக்கு கொடுக்க போகிறது சொல்லப்படுகிற அமைச்சர் பதவியை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்னர் மாளிகையில் வந்து தன்னோட ஏடிஎம்கே சார்பாக வந்து அவர் வந்து ஒரு லெட்டரும் கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ கவர்னர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியலை, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போக சட்டமன்றத்தில் வந்து தன்னதாக வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் குழு தலைவராக தன்னை நியமிக்கணும்னு சொல்லி சட்டமன்ற பேரவைத் தலைவர்கிட்ட வந்து 17 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த ஸ்டேட் வந்து 25 எம்எல்ஏக்களோட ஆதரவோட எஸ்பி வேலுமணி தன்னோட கடிதத்தை கொடுக்குறாரு. ஏடிஎம்கேவோட கட்சியோட எம்எல்ஏக்களோட குழு தலைவராக என்ன தான் நியமிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா முறைப்படி பொதுக்குழுவை கூட்டி எம்எல்ஏக்களோட பொதுக்குழுவை கூட்டணும். பொதுக்குழுவை கூட்டி அதில் ஒரு மனதாக வந்து அதாவது சட்டமன்ற எம்எல்ஏக்களோட கட்சி தலைவராக வந்து ஒருத்தரை வந்து நியமிக்கணும். பட் இது வரைக்கும் எம்எல்ஏக்களோட முறையான எம்எல்ஏக்களோட கூட்டம் கூடலை. தேர்தல் தோல்விக்கு பின்பாக எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தை அதிமுகவில் கூட்டாமல் ஒரு தரப்பு வந்து சி.வி. சண்முகம் அலுவலகத்துலேயும் ஒரு தரப்பு வந்து அதிமுக அலுவலகத்துலேயும் கூட்டுறாங்க. எந்த தரப்பாக பிரிஞ்சு தனக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு எஸ்பி வேலுமணி தரப்பு, தனக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு இபிஎஸோட தரப்பு வந்து சட்டமன்ற அவைத்தலைவரத்தை கொடுக்குறாங்க. அவைத்தலைவர் தன்னோட அதிகாரத்தை உற்பத்தி எப்படி இதை வந்து இந்த டிசிஷன் மேக் எடுக்க போகிறாருன்னு தெரியல. சப்போஸ் 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு பெற்ற எஸ்பி வேலுமணி தான் வந்து அதிமுக எம்எல்ஏக்களுடைய
குழு தலைவராக வந்து நியமிக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்கு வைத்தாலுமே, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து கட்சியோட பொதுத் தலைவராக இப்போ வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 25 பேரையும் வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 25 பேரையும் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி சட்டமன்ற அவைத்தலைவர்கிட்ட ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுப்பாரு. அதை அவைத்தலைவர் வந்து ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். சப்போஸ் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா இந்த 25 பேரோட பதவிகள் பறிக்கப்படும். சப்போஸ் அவர் ஏற்றுக்கல அப்படின்னு 25 பேரோட பதவிகள் காப்பாற்றப்படும். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே ஹைகோர்ட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் தன்னுடைய வாதத்தை வைப்பாங்க. எங்களுடைய கட்சி சின்னத்தை வச்சு இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து பதவி பெற்றாங்க. 25 எம்எல்ஏக்களாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ இந்த கட்சிக்கு துரோகம் செய்து வெளியே போகிறாங்க. அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து வெளியே போய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாங்கிறத விட அந்த கட்சியில் இணையணும். இணைஞ்சாதான் வந்து அவங்க மேலே வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை எடுக்க முடியாது. சப்போஸ் அவங்க ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறாங்க, கட்சியில் இணையலை, ஆதரவு தான் கொடுக்குறாங்கன்னா அப்போவும் அவங்களால டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் சட்டத்தில் இருக்குது. ஆனால் இணைஞ்சாங்கன்னா சட்டத்தில் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட 47 பேருக்கு 3/2 பங்கு கிட்டத்தட்ட 32 பேர் வேணும். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது 25 பேர் தான். 25 பேர்லேயும் சில பேர் அங்கே இங்கேயும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மத்திய அரசுடைய பாஜகவுடைய நிலைமை, அதாவது பாஜகவுடைய நிலை என்னன்னு தெரியல. பாஜக யாரை சப்போர்ட் பண்ண போகுது? எஸ்பி வேலுமணி குரூப்பை சப்போர்ட் பண்ண போதா, இபிஎஸ் குரூப்பை சப்போர்ட் பண்ண போதான்னு கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஒருவேளை எஸ்பி வேலுமணி குரூப்பை சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா தாவேக்காவுக்கும் பிஜேபி வந்து தாவேக்காவை இன்டைரக்டாக ரூல் பண்ணும். சப்போஸ் அவங்க வந்து இந்த எஸ்பி வேலுமணி குரூப்பை வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, இபிஎஸ் குரூப்பை தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த 25 பேரோட பதவியும் கண்டிப்பாக பறிக்கப்படும். ஸோ எப்படினாலும் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழப்பமான ஒரு அரசியலே வந்து திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற காலத்திலேருந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே தமிழ்நாட்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த 25 எம்எல்ஏக்களுடைய நிலைமையும் இப்போ அதிமுகவுடைய நிலைமையும் என்னங்கிறது வந்து கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ என்னென்னா விஜயோட எழுச்சியின் காரணமாக தான் இந்த அதிமுகவில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே காணப்படுது. ஏன்னா அதிமுகவில் வந்து ஒரு வலுவான ஒரு பேசுபொருளான ஒரு தலைமை, ஒரு தலைமையான ஒரு பிம்பம் இல்லை. மக்கள் மத்தியில் கவரக்கூடிய ஒரு தலைமை. எடப்பாடி பழனிசாமி என்னதான் ஒரு பொதுச் செயலராக இருந்தாலுமே வந்து பெரும்பாலான மக்கள் மத்தியில் வந்து அவர் பெருசாக பேர் வாங்க முடியலை. அதனால தன்னோட உழைப்பை அவர் பெருசாக போட்டிருக்காரு, இல்லைன்னா இல்லை. அண்ட் 4 வருட முதலமைச்சராக இருந்து கட்சியும் காப்பாற்றி பதவியும் காப்பாற்றி நாட்டு மக்களுக்கு வேணுங்கிறதையும் பண்ணார். அது போக 2021 தேர்தலில் வந்து 234 தொகுதியிலையும் போய் பிரச்சாரமும் பண்ணார். அதுவும் போக எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் சில இடங்களில் போராடாமல் விட்டாலும் ஆட்சி முடிய போகிற 5 ஆண்டுகள் முடிய போகிற டைமில் வந்து அதிகமாக போராட்டங்களை முன்னிறுத்தி அதிமுகவுடைய பெயர்கள் அதிகமாக நியூஸ் சேனலில் வர மாதிரியும் பண்ணார். அதுபோக 234 தொகுதியிலும் இருந்தார். 2026 234 தொகுதியிலையும் வந்து அவர் போய் பிரச்சாரம் பண்ணார். ஸோ அவரோட உழைப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அதே சமயம் தன்னுடைய தலைமையை நிரூபிக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் வந்து நிரூபிக்காமல் விட்டுட்டார். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளாகவும் இருக்குது. 2024 நடந்த வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இப்போ உறுப்பினர்கள் இடத்துல அந்த முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பாங்களா கட்சிக்காரங்கிட்ட, அவங்கக்கிட்ட வந்து நான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறேன், ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு நான் செலவு பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னார். பட் இந்த 2026 எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து அவர் பெருசாக செலவு பண்ணலை. கட்சியுடைய நிதி என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம், நிர்வாக ரீதியிலும் குழப்பம், நிதியிலையும் பொருளாதாரத்திலையும் குழப்பம், ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை. ஸோ கட்சிக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது சராசரியோட தொண்டன் வந்து என்ன நினைப்பான், கட்சி நம்ம வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மை ஜெயலலிதாவால் உருவான வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பொதுச் செயலராக உட்காந்துருக்காரு. நம்ம ரெட்டை இலையில் இருக்கோம், ரெட்டை இலைக்குன்னு ஓட்டு போடுற ஒரு கோர் ஓட்டு இருக்குது. ஸோ அந்த தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம கட்சி இருக்கா இல்லையா, இப்போ எப்படி எந்த நிலைமையில் இருக்குது, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய வெண்டிலேஷன் நிலைமையில தான் இருக்கா, இல்லை கட்சி ஸ்ட்ராங்காக ஆகுமா, இல்லை நம்ம இதை நம்பி
அரசியல் செய்யக்கூடிய உறுப்பினர்கள், அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய நிலைமைலாம் என்ன? ஸோ தன்னைத்தானே அவங்களாம் என்னென்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏடிஎம்கே கட்சி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? கட்டு வர வர கட்டெறும்பு தேய்ந்த கரை மாதிரி கட்சி போக போக கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிருமா? 3ஆம் இடம் தள்ளப்பட்டுச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷனில் 4ஆம் இடம், 5ஆம் இடம் தள்ளப்பட்டுருமா? அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுது. சின்ன கட்சியாக சுருங்கிருமா? அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு மனக்குமுறலும், சந்தேகமும், ஒரு வெறுப்பும் ஏற்பட ஆரம்பிச்சு கட்சியின் மீதாக. ஏன் அப்படின்னா, ஒரு தெளிவான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு நிரந்தரம் ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லை. தலைமைத்துவத்தை வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க, எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை தொண்டன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலை. சில சில சமயங்களில் யோசிக்கும்பொழுது, சில கருத்துக்கள் வரும்பொழுது, இந்த ஒரு தரப்பு, ஒரு ஜாதி தரப்பு மட்டுமே வந்து அதிமுக வந்து ஆக்குபை பண்ணி, தன்னை அதிமுக வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் ஏற்படுது. ஒரு தரப்பை வந்து ஒதுக்குற மாதிரி காணப்படுது. ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே அதிமுகவை சுருக்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் ஒரு கலக்கமான ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது போக போக என்னங்கிறது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு புரிய வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய நிலை என்னங்கிறத வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் நிரூபிக்கணும். அதாவது இரட்டை இலையும் அதிமுகவையும் மட்டுமே நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கும், அதிமுகவையும் இரட்டை இலையும் மட்டுமே வந்து உயிராக நினைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிமுகவுடைய கட்சியின் நிலைப்பாடுகள் என்ன, அதில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் என்னங்கிறத வெளிப்படையாக அவங்க காட்டணும். அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய மனதிலும் ஆழ் மனதிலும் காணக்கூடிய ஒரு மிக வருந்தத்தக்கதான ஒரு செய்தியாகவும், கவலைப்படத்தக்கதான ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கக்கூடிய விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் வந்து அதிமுகவோட நிலைமை இப்போ இருக்குது. பார்ப்போம் போக போக என்ன நடக்கிறது என்பதை. நன்றி.